ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு இதை பார்த்தா என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் புளி மிட்டாய் வாங்கி நல்லா சப்பி சப்பி சாப்பிட்ருப்போம். என் பொண்ணு வீடியோ பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டே இருந்தான். சரி, அதுக்கு என்னவா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் புளி எடுத்து கரைச்சிக்கிட்டேன். நல்லா திக்காக கரைச்சிக்கணுங்க. அதை கரைச்சி எடுத்து நல்லா ஒரு பேனில் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு சர்க்கரை. நான் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் சர்க்கரை போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வற்ற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வரணும். எல்லா புளியும் நல்லா வற்றி வரணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் கொஞ்சமாக திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆயிரும். என்கிட்ட சில்வர் ஸ்பூனில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சு. நான் அதில் வச்சு கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட உடன் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதில் கூடி வச்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியான புளி மிட்டாய் ரெடி.